வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். போன வாரத்தில் ஒரு தண்ணி லாரி வண்டி அடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டாகை வந்து நம்ம ரெஸ்கியூ பண்ணோம் இல்லைங்களா. அவர் முத்தண்ணா ஃபோன் பண்ணாருன்னு சொல்லிட்டு நான் போய் அந்த டாகை ஒரு அட்டைப்பெட்டியில் வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போனேன் இல்லைங்களா. அந்த டாகு வந்து அடிபட்டு ரொம்ப மோசமான நிலைமையில கதறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதுனால நான் ஸ்பாட்டுக்கு உடனே போயிட்டேன். பரவாயில்ல, அவர் அங்கே இருக்கிற அத்தனை பேருமே அதை ஹெல்ப் பண்ணாங்க. உடனடியாக ஃபோன் பண்ணவும் சசிகலாவும் வேகமாக வந்து அந்த குட்டியை எடுத்துகிட்டு போகிறக்கு ஹெல்ப் பண்ணால். நாங்கள் 2 பேர் மட்டும்தான் எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா உதவுறாங்க, மற்றபடி எல்லாருமே எடுத்துகிட்டு போய் ட்ரீட்மெண்ட்டு கொண்டு போவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லை. அவங்களுக்குலாம் அந்த ஹாஸ்பிட்டல்லாம் புதுசு, ட்ரஸ்டெல்லாம் தெரியாது. அப்படிங்கிறனால நானும் சசிகலாவும் சேர்ந்து அந்த வண்டியில் வச்சு அந்த குட்டியை நம்ம எடுத்துகிட்டு போனோம். எடுத்துகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் தங்கம் ட்ரஸ்ட்டில் காட்டணும். தங்கத்தில் வந்து டாக்டர்ஸ் பார்த்துட்டு இமீடியட்டாக அதுக்கு வாயெல்லாம் க்ளீன் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கு மருந்தெல்லாம் வாயில் கட்டிட்டு உடனே எடுத்துகிட்டு போனால் காயம் அதிகமாக இருக்குது. அதில் எங்கன்னா ஒன்று மற்ற நாய்கள் கடிச்சிட்டாலோ இடிச்சுக்கிட்டாலோ ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் எங்கள் பராமரிப்பில் இருக்கட்டும்னாங்க. சரியானதும் கண்டிப்பாக தகவல் தெரிவிங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். இப்போது நேற்று நைட்டு எனக்கு குரூப்பில் வீடியோ அனுப்பியிருக்காங்க. டாகு சரியாயிடுச்சு, நல்லா சாப்பிடுது, அதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. கண்டிப்பாக அது வாழ்விடத்தில் தான் அது வாழணும். நாளைக்கு நாளானைக்கு இப்போ 2 நாளில் போய் அந்த குட்டியை எடுத்துகிட்டு வந்து நம்ம இடத்துல விட்டுடுவோம். கண்டிப்பாக இதுபோல் அடிபட்ட டாகுகளை பார்த்திங்களா நம்ம விரைந்து அதை காப்பாற்றினதுனால இப்போ அது நல்லா இருக்குது. அதுபோல் எங்கன்னா டாக் அடிபட்டுச்சுன்னா உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சு அந்த டாகை கொண்டு போய் சேவ் பண்ணுற வழி பாருங்கள். கண்டிப்பாக இது நமக்கு புண்ணியங்க. பாருங்கள், அந்த குட்டி துடிச்சிக்கிட்டு இருந்தது. விட்டுருந்தா பிளட்டுலாம் லாஸ் ஆகி செத்துட்ருக்கோம். ஆனால் இப்போ எவ்வளோ அழகாக பல்லு போயிடுச்சு தான், ஆனால் சாப்பிடுது பார்த்தீங்களா. ஆனால் இடிச்சார் பார்த்தீங்களா முருகன் வாட்டர். ஹெல்ப் கேட்டேங்க அந்த குழந்தையோட ட்ரீட்மெண்ட்டுக்காக எதாவது பண்ணுங்க. நான் அவர் செய்யறேன்னு சொல்லிட்டு கடைசிக்கு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும். அவர் பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேட சொன்னோம், அவர் அதை செய்ய தவறிட்டார். பாவம் அவர் பண்ண பாவம் அவருக்கு கண்டிப்பாக 100 மடங்கு எப்படி செய்யுங்கிறத அந்த கடவுள் பார்த்துக்குவார். போகட்டுங்க, பரவாயில்ல. அந்த குழந்தை இப்போ நல்லா இருக்கான், அதுவே போதும். இதுபோல் தயவுசெய்து வண்டி இயக்கும் போது நீங்களும் பார்த்து இயக்குங்க. டிரைவர்கிட்டையும் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு அட்வைஸை சொல்லிட்டு தான் வச்சோம். இந்த குழந்தைக்கு ஏதாவது உதவி கேட்டோம், அடிச்சுட்டு போனீங்க, இந்த பாவத்திலிருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரு உதவி செய்யுங்க, மருத்துவ செலவுக்காவது உதவி பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு கண்டிப்பாக நாளைக்கு கூப்பிட்றேங்கிற மாதிரி வச்சுட்டு கூப்பிடலை. பரவாயில்ல, அந்த மனுஷனுடைய குணம் அவ்வளோதான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதாவது விதி யாரால் மாற்ற முடியுங்கிற மாதிரி இருக்கார். பரவாயில்ல, இனிமேல் இந்த மாதிரி ஜீவன்களை யாரும் தயவு செய்து துன்புறுத்தாதீங்க.